எப்போ அல்லாவுடைய லிமிட்டுக்கு நம்ம கொண்டு போகலண்டா பிரச்சனை இல்லைன்னா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம உதவியெல்லாம் கேட்குறோமே, மருத்துவர்களெல்லாம் கேட்குறோமே, அல்லா லிமிட்டு கொண்டு போகல, முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டீங்கல்ல, நாங்களும் அல்லா லிமிட்டு கொண்டு போகல. நீங்கள் பார்த்து கொண்டு போகிறீங்க நான் கொண்டு போகிற ஆயிருமா? நானும் வித்தியாசம் காட்டுறேனே, அப்போ நீங்கள் இது வித்தியாசம் சொல்லி விளக்கம் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், அல்லாவுக்கு எல்லை இல்லை, இவர்களுடைய ஞானத்திற்கு எல்லை உண்டுங்கிறேன். இல்லை இப்படி சொன்னாலும் அல்லாவோட இடத்துல வைக்கிறது தான். அப்போ நீங்கள் சொல்லுங்கள். வலிமார்கள் எல்லாம் தானாக ஒன்றும் தெரியாதவங்க, எந்த சக்தி இல்லாதவங்க, அல்லா தான் கொடுத்தாங்கிறேன். அதனால் வித்தியாசம் இருக்குங்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இப்படி சொன்னாலும் அல்லாவோட இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க, அப்படி ஆகுமா? அப்போ இந்த வித்தியாசத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் நம்ம சொல்லிட்டோங்கிறதுனால எதை வேணாம் சொல்லாங்க. அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஞானத்தை சொன்னது அதனால் எல்லாம் வலிமார்கள் அவ்வளோட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் வச்சிங்கல்ல, யாருக்கும் தெரியாது போகாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மருத்துவரை கூட பலருக்கு இந்த காலத்து இமெயில் மூலமாக சொல்கிறாரு, இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பல நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறார், ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஆலோசனை கொடுக்குறாரு, ஒரு இடத்துல தான் இருப்பார். இங்கே இருக்கிறவர் சவுதியில் இருக்கக்கூடியவருக்கு ஆலோசனை கொடுக்குறாரு இமெயிலில். அந்த அளவுக்கு வந்து போச்சு. அது எப்படி தொலைவில் எப்படி ஆலோசனை பெற முடியும்? கிட்ட இருந்த மருத்துவருக்கு தான் முடியும்லாம் இப்போ பொருந்துமா? இன்னொன்று சொன்னாங்க, ஒரே ஆள் எப்படி பலருக்கு உதவி செய்ய முடியுங்கிறாங்க. வெப்சைட் வந்ததுனால இப்போ பேசுகிறேன், கூகுள் வெப்சைட்னு இருக்குது. அதில் ஒரு ஆள் உட்காந்துட்டு அவன் எனக்கு அமெரிக்கா பற்றி விவரம் வேணும் அப்படின்னு சொல்லி அடித்தாக்கா அமெரிக்கா பற்றி விவரத்தை அவர் தெரிகிறாரு. அதே நேரத்தில் ஒரு ஜப்பான் விவரம் வேணுங்கிறாரு, இன்னொரு பாம்பே விவரம் வேணுங்கிறாரு, இன்னொரு டெல்லி விவரம் வேணுங்கிறாரு. ஒரே நேரத்தில் கேட்ட அத்தனை பேருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா இந்த வெப்சைட்? எப்படி செய்யுது? ஒரு பொருள் ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுத. அப்போ இது சாதாரண படைப்பு தானே? வெப்சைட்டுங்கிறது அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒன்று தானே. இப்போ அதனால் இப்போ என்ன சொல்கிறோம்? இப்படியெல்லாம் உதவி செஞ்சாலும் வெப்சைட் அல்லாஹ் வாங்குமா? முடியாது. ஏன்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு விஷயம். இன்னும் சொல்ல போனால் மனிதனால் உருவாக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு வித்தியாசம். அதனால் இதுவெல்லாம் முடியுமான்னு விஞ்ஞான காலத்தில் போய் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. என்னத்தான் ஒரு ஆள் பல பேருக்கு உதவி செஞ்சாலும் சரி, ஒரே நேரத்தில் செஞ்சாலும் சரி, 1000 பேருக்கு செஞ்சாலும் சரி, அவன் அல்லாஹ் கிடையாது. ஏன்னா இது லிமிட் இருக்கு. எவ்வளோ கோடி பேர் கேட்குறான்னா லிமிட் இருக்கு. அல்லாஹ் லிமிட் இல்லாதவன் இல்லை. அல்லாவோட இடத்துல வைக்க அந்த லிமிட்டுக்கு கொண்டு போயிட்டுங்கன்னு சொன்னால் பச்சை சிறுக்காய்விடும். எல்லை இல்லாத இறைவனுக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தரப்பு மக்களுக்கு சொல்லிக்கிறோம், அந்த தக்பீர்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நம்மளும் சொல்ல சொன்னால் ரசபசமாயிரும், கருத்துக்கள் கேட்காது இல்லையா? அமைதியாக இருங்க. நீங்கள் அதை முன்மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட வேணாம். அவங்க தடுத்துருக்கணும், நான் தக்பீர்லாம் சொல்லக்கூடாது, இல்லை சொல்லக்கூடாதுன்னு சிரிக்கிறத சொன்ன நம்ம